வந்து இன்றைக்கி வந்து டவுன்ஷிப் தாங்க விளாட போகிறோம். டவுன்ஷிப்பில் வந்து இதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா டவுன்ஷிப் பீரியடில் வந்து எங்கே வேணால் இருப்பாங்க. ஏன்னா இந்த கேம் வந்து சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரோ கொடுத்துடலாம். ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு பிரதர் சிஸ்டர் தமிழ் கேமிங். நம்ம இடத்துல வந்து 75 பேர் இருக்காங்க. அடுத்து நம்ம வந்து லாஸ்ட் ஆஃப் அஸ் சீரிஸ் வந்து நம்ம போட போகிறோம். லாஸ்ட் ஆஃப் அஸ் கேம் பிரியர்கள் வந்து யாராச்சும் இருந்தீங்கன்னா வந்து லைக் போட்டுவிடுங்க. ஏன்னா வந்து லாஸ்ட் ஆஃப் அஸ் கேம் வந்து பெரிய கேம் ஸ்டோரி தான். ஆனால் வந்து முடிச்சிடலாம். கொஞ்ச நாள் ஆகும் முடிக்கிறதுக்கு. நான் நிறைய சீரீஸ் ஆரம்பிச்சு விட்டேன். ஃப்ரீ ஃபயர் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரீ ஃபயரில் நான் 5 லைக் கொடுக்க சொன்னேன், அதை கொடுத்துட்டீங்க. அடுத்த வீடியோவும் போட்டுருவேன். அதுவும் முக்கியமாக நிறைய சீரீஸ் ஆரம்பிச்சு விட்டா அப்புறம் நம்மளுக்கு தானே இது. அதனால் இதில் எதுக்காச்சும் எண்டு வரப்போகுது. 10 லெவலில் 10 பார்ட்டோட அது வந்து விளையாண்டுருக்கேன். ஆனால் இதில் வந்து என்னால் 10 லெவலப்லாம் ஆக முடியாது. இந்த மாதிரி வீடியோ தான். டவுன்ஷிப்பாக கூட இருக்கலாம். டவுன்ஷிப் இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். டவுன்ஷிப் வந்து இதாக இருக்காது. ஏதாச்சும் ஒரு சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர், கிளாத்திங் ஃபுட் சிமுலேட்டர் இதெல்லாம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பாலை நம்ம கொஞ்சம் நம்ம வந்து சிலதுக்கு நம்ம இதில் வந்து நிறைய இடம் வாங்க வேண்டியது இருக்குதுன்னு வந்து நான் வீடியோ போடும்போது சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து பேக்கரி வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட 15 காசு இருக்குது. டவுன்ஷிப்புக்கு வந்து பேர் வைக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கிளாத்திங் ஸ்டோர் சிமுலேட்டர் நான் போட்டேன். அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஆக்கிட்டேன். ஏன்னா அந்த வீடியோ வந்து ஒழுங்காக எடிட் பண்ணலைன்னு இல்லை. ஃபஸ்ட்டு இது வந்து ஆடு வந்து ரொம்ப வந்துடுச்சு. அதனால தான் வந்து அதை நான் வந்து ப்ரைவேட் ஆக்கிட்டேன். சிலர் பார்த்துருப்பீங்க கிளாத்திங் ஸ்டோர் சிமுலேட்டர் வந்து நான் போட்டது. அவங்க யாராச்சும் பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்டில் வந்து எஸ் அப்படின்னு போடுங்க. நான் வந்து கிவ்அவே ரூல்ஸ் வந்து நான் வந்து என் சேனலில் இருக்குது கிவ்அவே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போய் பிரதர் சிஸ்டர் தமிழ் கேமிங் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் வந்து இதில் கூட கொடுத்துருக்கேன், யூடியூப் பயோவில் கூட கொடுத்துருக்கேன். அதை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வரும். முக்கியமாக வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா வந்து எந்த கேமுன்னு சொல்லுங்கள். நம்ம வந்து லாஸ்ட் ஆஃப் அஸ் வந்து முடிக்கணும், டக்குன்னு முடிக்கணும். ஏன்னா ரொம்ப பெரிய கேமு. லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 1 பார்ட் 2 18 மணி நேரம் 3 மணி நேரம் விளாட்ற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன். அந்த இந்த சீன்லாம் வந்து கம்மி பண்ணிடுவேன். அதனால் நீங்கள் வந்து அதனால அப்படின்னு இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து எடிட் பண்ணலாம். இது அதெல்லாம் எடுத்து வச்சு எடிட் பண்ணலாம். இந்த இடம்லாம் நான் வந்து காம்ப்ரஸ் பண்ணேன். கொஞ்சம் லேக் அடிக்குது இதில். ஆனால் வந்து 1 GB காம்ப்ரஸ் பண்ணேன். 2 ஜிபிங்க மொத்தம் 2 ஜிபிக்கு காம்ப்ரஸ் பண்ணேன். இந்த வீடியோ வந்து ஒன்றுமே வந்து நம்மளுக்கு இது பண்ணலை. இப்போ வந்து நம்ம வந்து முக்கியமாக இந்த இடத்துல வந்து ரோடு கொஞ்சம் உடச்சிடலாம். இந்த இடத்துல உடச்சிட்டு அந்த இடத்துல போக முடியாது. அந்த இடம் சிட்டிக்கு போகிற வழியா, அடுத்த சிட்டிக்கு. இது டவுன்ஷிப்பு, டவுன் இதுவும் ஒரு டவுனு தான். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ரோடை வந்து இது பண்ணிட்டோம். ஏன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் எனக்கு தெரியும்டா, எதுக்குடா என்கிட்ட சொல்கிறீங்க? இப்போ வந்து நம்ம இதை வந்து உடைக்க முடியாது. இப்படி வச்சுட்டு இப்படி கொஞ்சம் வச்சுட்டு ரோடு இப்படி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதில் கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். வீடு வந்து இந்த நடுவில் ஒன்று வைக்கிறதுனால வீடு இதில் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் இங்கிட்ட ஒரு ரோடு, இங்கிட்ட எதுக்கு ரோடு தேவையில்லாமல் இருக்குன்னே தெரியலை. இது நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அந்த சைடோடு ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக இப்படி நேராக போயிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இடத்தெல்லாம் ஃபஸ்ட்டு பச்சையாக்கணும். பச்சையாக்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சைடு க்ரீனு, அந்த சைடு வீடு வச்சுக்கலாம், இந்த சைடு வீடு வச்சுக்கலாம். நம்ம வந்து லெவலப் ஆகணும் டக்குன்னு. இதில் வந்து ஒரு 10 லெவலாச்சு லெவலப் ஆகி உங்களுக்கு வந்து நான் காட்டுவேன். 10 முடியாது, ஒரு 6 லெவல். இப்போ நான் இருக்கிறது 4ன்னு நினைக்கிறேன். 4 தான் நினைக்கிறேன். எங்கள் எடிட் மோடில் இருக்கிறதுனால பார்க்க முடியல. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ரோடெலாம் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? ஒரு இடத்த வாங்கணும். அது வந்து வாங்குறது வந்து நான் எப்படி வந்து ஒரு இடம் வந்து இவ்வளோ குட்டி தாங்க. ஆனால் அது வந்து அவ்வளோ வருது. ஏன் எனக்கு ஒன்றுமே புரியலை. இவ்வளோ குட்டி இடத்த 44 ரூபாய்க்கு விற்கிறாங்க டவுன்ஷிப்பில். ஆனால் நம்ம வந்து இன்னொன்று விளையாடுவோம்ல, சிட்டி ஸ்கைலைன். அது வந்து கம்ப்யூட்டர் வெர்ஷனால் அது நம்மளால் விளையாட முடியாதுன்னா விளையாட முடியும். அது நம்ம ஏற்றணும். அது வந்து 7 GB. முக்கியமாக வந்து நான் ஒன்று சொல்லணும். அது வந்து சிட்டி ஸ்கைலைன் வந்து வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ வந்து நம்ம ஒரு இடத்த வாங்கணுங்க. 75 பேர் வந்துட்டாங்கன்னா 95 பேர் வரணும். இன்னும் 95 பேர் வந்தால் தான் நம்ம இப்போ வந்து ஒரு இடத்த வாங்க முடியும்னு நினைக்கிறேன். சரிங்க, நம்ம இந்த நம்மளோட இடம் இது நம்மளோட இடத்தையே நம்மளே இது பண்ணிடுறோம். இது நம்மளோட இடம்னால நம்மளோட இடத்த வந்து நம்ம வந்து அழகாக வச்சுக்கணும். அழகாக அப்படி ஒரு அழகாக வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம இருங்க இதெல்லாம் நமக்கு வந்து செட் ஆகாது. கொஞ்சம் பச்சையாக்கணுங்க இடத்த பச்சையாக்கினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் கட்டுறேன். சத்தியமாக எனக்கு பிடிக்கவே இல்லை, நல்லாவே இல்லைங்க. அது சொல்கிறேன், இது மாதிரி பண்ணி ரோடை ரிமூவ் பண்ணிக்கிட்டேனே. ரோடை போடணும். நம்மளோட வீடு வந்து நடுவில் மரமாக அழகாக இருக்குங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடம்லாம் டவுன்ஷிப்னாலே பிடிக்காத கேம்லாம் யாருக்குமே இருக்காது. சிட்டி ஸ்கைலைனு முக்கியமாக டவுன்ஷிப்பு அது இது எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம லாஸ்ட் ஆஃப் அஸ் ரீமாஸ்டர் போடணும். ரீமாஸ்டராக இல்லைனா ஓல்டு வெர்ஷன் PS3 வெர்ஷனாக போடலாமா, இல்லை லாஸ்ட் ஆஃப் அஸ் அந்த மாதிரியே போடலாமா, நீங்களே சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம இந்த இடத்த ஸ்னோ ஆக்க போகிறோம். ஆனால் ஸ்னோ வந்து கிறிஸ்மஸ் சீசனில் கூட நல்லாயிருக்கும். ஆனால் இதை வந்து கொஞ்சம் நல்லாவே இல்லை. இப்போ எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து இதாகணும். நம்ம வந்து கொஞ்சம் இதாக்கலாம் தான் இப்போ வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஸ்னோ மட்டும் வந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா, இந்த ஊர் மக்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க, எதுவும் வாங்கவும் மாட்டாங்க. வாங்காததுக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து டவுன்ஷிப் டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும். அப்புறம் நம்மளுக்கு காசு வருது நின்றும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த ஸ்னோ வைக்கிறதுனால. அது கிறிஸ்மஸ் சீசனில் கூட வந்து நம்ம வைக்கலாம். ஆனால் ரொம்ப வந்து அப்போ வந்து நம்ம வந்து லாஸ் ஆகும். டவுன்ஷிப்புக்கு ரொம்ப காசு நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து எல்லா இடத்துக்கும் வச்சுட்டோம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சிடலாங்க. இதை வந்து நம்ம வந்து இங்கே வச்சிடலாம். இன்னும் நம்ம வந்து ரோடு போடாமே இருக்கோம். அந்த விஷயத்தை வந்து நம்ம இன்னும் கவனிக்கவே இல்லை. அது வந்து அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் வந்து இன்னும் ஒரு இடம் வாங்கலான்னு இருக்கேன். நம்ம இடத்துல வந்து 75 பேர் தாங்க இருக்காங்க. வெறும் இந்த டவுனில் 75 பேர் இருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க, 75 பேர் தான். இங்கே வந்து நம்ம ரோடு பாதியிலே கட் ஆகிடுச்சனால எப்படியோடய வந்து போய்கிட்டே இருக்காங்க. பாருங்க, இந்த இடத்துல ரோடு வரணும். இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதனால தான் அப்போ தான் வந்து நம்ம HP வந்து கூட்டிகிட்டு நம்ம லெவல் அப் ஆக முடியும். 4வது லெவல்லே தாங்க இன்னும் இருக்கும். இது மட்டும் நம்ம இன்னொன்று போட்டுட்டோன்னா சூப்பரு. எனக்கு ஃபஸ்ட்டு அமுச்சு விட்றேன். இப்போ லெவல் அப் ஆயிடும்னு நினைக்கிறேன். லெவல் அப் ஆயிட்டோம். இப்போ ட்ரெயின் வர ஆரம்பிச்சிடணுமே. வந்து இனிமேல் நம்ம லோட் பண்ணி அமுச்சு விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதுலேயே ஒரு லெவலில் பாயிரும் கண்டிப்பாக. இது வந்து இந்த கேம் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ட்ரெயின் ஸ்டேஷன். அடுத்து நம்ம வந்து காலேஜ் கட்டலான்னு இருக்கோம். அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களே சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம இந்த கல்லெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ ஸ்டோரேஜ் பிரச்சனை மட்டும் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகிக்கிட்டே இருக்குங்க எல்லா இடமும். நம்ம எப்போ 14வது லெவல் போவோன்னு இருக்குது. ஏன்னா அடுத்த ட்ரெயின் நம்ம வந்து இப்போ தான் திறக்க முடியும். இருங்க, இந்த பாலை நம்ம வந்து லோடு பண்ணிடலாம். இந்தமாதிரி இந்த இது மட்டும் தான் இருக்குது. இருங்க, நம்ம இதை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். இதுக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம லோடு பண்ணி அமுச்சு விட்றலாம். அடுத்த ட்ரெயின் எப்போ வரும்னு நம்மளுக்கு தரல. அதனால் இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இருங்க, லெவலப் ஆனதுனால வீடெலாம் நிறைய கட்டலாம். இங்கே வந்து க்ரோசரி ஸ்டாப் வந்து இதெல்லாம் நம்ம வந்து இருக்க வேண்டிய இடத்துல வச்சிடலாங்க. இருக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிடலாம். எங்கே வைக்கலாம், எந்த இடத்துல வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா இது நம்ம டவுன்ஷிப்பு. அப்படின்னா அழகாக இருக்கணுங்க இடம்லாம். நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாக வச்சுட்டு இருக்கக்கூடாது எதையுமே. அப்படி வச்சாலும் நம்மளுக்கு வந்து இதுதான். இந்த இடத்துல வச்சுட்டு டக்குன்னு போகணுங்க. ₹1 கொடுத்துடலாம். டக்குன்னு ஏறட்டும். ஓகே, எனக்கு ஸ்டோரேஜ் வந்து
எவ்வளவோ இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த 50மே இப்போ வந்து ஸ்டோரேஜ் வந்து எனக்கு 50 தான், 50 பொருள் தான் வைக்க முடியும். 50 பொருளை வந்து 25 பொருள் வச்சுட்டேன். 25 பொருள் 10 கல் இதில் போயிடுச்சு. வந்து நீங்களே பண்ணிங்க பாருங்கள். இது வந்து 25 பொருள் 10 போச்சுன்னா 15 பொருளே இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு செய்ய தெரில. இப்போ வந்து நம்ம பேக்கரியில் வந்து இந்த குக்கீஸும் நம்ம இது பண்ணிடலாம். செகண்ட் பார்ட்டுக்கு வந்து டார்கெட் வந்து நான் 5 லைக் தான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. யாருமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் சப்போர்ட் கீப் சப்போர்ட்டிங் ப்ளீஸ். ஏன்னா வந்து இதுக்காக நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுறோம். இதுக்காக ஒரு டைம் ஒதுக்கி. அதனால் நீங்கள் வந்து லைக்கும் ஷேர் சப்ஸ்கிரைப் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து சொல்லி பார்த்து எனக்கு சலிச்சு போச்சு. அதனால இதுக்கு மேலே நான் வந்து சொல்லலாம்னு தான் இருக்கேன். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஃப்ரீ ஃபயர் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க தவிர மற்ற எந்த வீடியோக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. முக்கியமாக ப்ளே கட்டைகள்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு 3 வியூஸ் போச்சு, 2 வியூஸ் போச்சு. நான் வந்து அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ 17 சப்ஸ்கிரைபரும் இப்போ அந்த 17 வியூஸ் பண்ணாங்க. இப்போ 38 சப்ஸ்கிரைபர் வந்து ஃப்ரீ ஃபயரை பார்த்தாங்க. அவங்க வந்து நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் பண்ணலை. 38 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து கிவ்அவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இன்னும் நல்லா அப்கிரேட் பண்ணிட்டு போயிருக்கலாம். நீங்கள் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. 38 சப்ஸ்கிரைபர் தான். இப்போ என்கிட்ட இருக்கிறதே 11 சப்ஸ்கிரைபர் தான். நான் வீடியோ போடும்போது எத்தனை சப்ஸ்கிரைபர் இருப்பாங்கன்னு தெரியாது. எனக்கு தெரியாது எத்தனை சப்ஸ்கிரைபர் வாங்கன்னு. 50 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே நான் வந்து கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கேன். அது எப்போ வேணாலும் இருக்கட்டும், 2 வருஷம் இருக்கட்டும், 1 வருஷம் இருக்கட்டும். இந்த வீடியோவை பார்த்தவங்க லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்னு எங்களுக்கு மட்டும் தெரியும். முக்கியமாக வந்து கிவ்அவே வீடியோவுக்கு வந்து எத்தனை வியூஸ் போயிருக்குன்னு தெரில. அவங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் இப்போ வந்து நம்ம வந்து 20 சப்ஸ்கிரைபரோ 30 சப்ஸ்கிரைபரோ வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து எதுவுமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் எங்களால் எப்படி போட முடியும் வீடியோ? அதனால நீங்கள் வந்து லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். முக்கியமாக வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுற வீடியோ. அதனாலே நம்மளுக்கு வந்து இது வந்து வீடியோ வந்து ரொம்ப இது வந்து டவுன்ஷிப் வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லாமல் அதெல்லாம் இல்லாமல் தான் நாங்கள் வந்து போடுறோம். முக்கியமாக நீங்கள் வந்து சப்போர்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி போட்டு எங்களுக்கு வந்து ஒரு யூஸுமே இல்லை. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கேமிங் சேனல்னால். அதுவும் வந்து இப்போ வந்து எனக்கு பிடிச்ச யூடியூபர்னால் ஐஜி, ஷார்ப் தமிழ் கேமிங், ஜெனி கேமிங், இவங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தாலே லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் அது மாதிரி பண்ணிடுவேன். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. அதான் எனக்கு வந்து இதில் வந்து இவ்வளோ ரீச்லாம் பேசியிருப்பேன். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். இதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்னு உங்களுக்கு தான் மட்டும்தான் தெரியும். ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு வந்து 12 காசு இருக்குது, 488 இது இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து லோட் பண்ணிடலாம். இருங்க, பாலை ஃபஸ்ட்டு நம்ம லோட் பண்ணலாம். இது லோட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து இந்த ட்ரெயின் அங்கேயே இருக்கட்டுங்க. நம்ம இதெல்லாம் வந்து கட் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. இதில் வந்து நம்ம வந்து இது வந்து லோட் பண்ணணும். இப்போ டக்குன்னு பாலை வந்து லோட் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த பேக்கரியில் வந்து போய் டக்குன்னு இது பண்ணணும். ஏன்னா ட்ரெயினை டக்குன்னு அனுப்பிச்சுட்டு தான் அடுத்த ட்ரெயின் நம்மளுக்கு வரும். 2 ஐயோ வேணாம். இதுக்கு நம்ம வந்து 1 ரூபா காசு கொடுக்கலாம். ஆனால் 4 நிமிஷம் அதாகும். இதுக்கும் நம்ம 1 ரூபா காசு கொடுத்துர்லாம். இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து லோட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து லோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அனுப்பிச்சி விட்றலாம். அடுத்த ட்ரெயின் வந்து எப்போ வருதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ வந்து நடுவில் லேகாகனால இப்போ 5 பேர் வந்துட்டாங்க. 80 பேர் இருக்காங்க. இன்னும் 15 பேர் வந்துட்டால் அடுத்தடுத்த வாங்கிடலாம் 95 பேருக்கு. நான் வந்து முன்னாடியே வந்து ஃபஸ்ட் பார்ட் வந்து டுட்டோரியல் லெவலில் வந்து முடிச்சுட்டேன். அந்த லெவலில் வந்து உங்களுக்கு வந்து போடலை. முக்கியமாக நான் வந்து போடலை. இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து இன்னும் 56 நிமிஷம் ஆகுங்க. இந்த இதெல்லாம் இதாகுது. அதெல்லாம் இப்போ வந்து கட்டி முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் பார்ட்டில் வந்து நான் வந்து அதெல்லாம் வந்து காட்டுறேன். முக்கியமாக வந்து இதில் வந்து பிகேஎஸ்டி லெவலில் வந்து போடலான் இருக்கேன். அது வந்து லைக் அண்ட் சப்போர்ட் ஷேர் பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ரோடை கட்டிடலாம். இப்படி கட்டிடலாமா? இப்படியே கட்டிடலாம். அந்த சைடு ஒரு ரோடு வரணும். ஆனால் இந்த ரோடெலாம் நான் இப்போதைக்கு போடுறது நான் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இந்த கேம் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன்.
பாருங்கள் ரோடு வந்து இது 2 வே ரோடுனால கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம வந்து இப்போ போட்டு தான் ஆகணும். இப்போ போடலன்னா இப்போ வந்து எந்த மக்களும் வெளியில் வர மாட்டாங்க. முக்கியமாக டவுன்ஷிப்பில் வந்து அதான் ஆகும், லாஸ் ஆகிக்கிட்டே போகும் டேக்ஸ் எல்லாம். இப்போ வந்து வீடு கட்டுறதுக்கு டேக்ஸ் வருங்க, அது வந்து சிட்டி ஸ்கைலேண்டில் வரும். இதில் வருமானு தெரில. ஆனால் நான் வந்து இதில் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்கு வச்சுருக்கேன். அதுவும் முக்கியமாக அடுத்த வீடியோ லாஸ்ட் ஆஃப் அஸ் இல்லைனா பிகேஎஸ்டி அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் தான் வரும். இது 3ல் எதுன்னு கெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இப்படி வந்து சுற்றி வந்து ரோடு போட்டுடலாம். ஸ்கூலுக்கு வந்து நல்லா கொஞ்சம் பெரிய ரோடாக போட்டுட்டோம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இங்கே படிப்பாங்க. 75 பேரில் கொஞ்சம் பேர் இப்படி தான். 75 பேரில் வந்து கொஞ்சம் பேர் இப்படி தான் பேபிஸ் வந்து ஒரு 50 பேர் அது மாதிரி இருப்பாங்க. நம்ம வந்து இது எல்லாத்தையும் எடுத்து இப்போ நீங்கள் வச்சிடலாம். இங்கே வைக்கிறதுல வந்து ஒரு இதுனா ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இன்னும் இந்த சவுண்டு இருக்குல்லங்க, அந்த சவுண்டு சூப்பராக இருக்கும். வந்து நம்ம வந்து 3 அடிக்க வச்சா இந்த இடத்துல ரோட்டில் இப்போதைக்கு வைக்கிறோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து வீடு கூட வைக்கிறாங்க. அவ்வளோ பெரிய இடம், அதுக்கு வந்து தேவையே இல்லை. இதில் வந்து நிறைய 2 வே ரோடு 4 வே ரோடு போட்டு வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். 4 வே ரோடு போட்டு வச்சு என்ன பண்ண போகிறோன்னே தெரில. இப்போ நம்ம வந்து 4 வே ரோடு தான் போட்டிருக்கோம். 4 வே ரோடு வந்து இதுதான். 4 வே ரோடு போட்டதுனால இப்போ வந்து நம்ம இது பண்ண போகிறோம். அது முக்கியமாக கிவ்அவேல வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து எதுன்னு கேட்டிங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், பிரதர் சிஸ்டர் தமிழ் கேமிங். 26 ஃபாலோவரோடு இருப்பாங்க. அதில் கூட பார்த்தோன்னே ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸுங்க சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கான் உங்கள் பொண்ணான கையில் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்படி பண்ணால் தான் நம்மளை வந்து சீக்கிரம் வந்து 100K சப்ஸ்கிரைப் கூட வேணாம், ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் கூட இருந்தால் போதுங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து 2000 சப்ஸ்கிரைபர்லாம் வந்து லைவ் போட ஆரம்பிச்சிடலாம். அதான் முக்கியமான இது. நீங்கள் வந்து சப்போர்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் வந்து எதுவுமே சொல்கிற மாதிரிலாம் இல்லை. லைக் அண்ட் சப்போர்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? நம்ம வந்து இப்போ வந்து லெவலப் ஆகணும். இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டே போகலாம். இன்னும் 15 பேர் தான். 15 பேர் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து 95 பேர் வந்துடலாம். ஒரு இடத்த வாங்கிடலாம். ஒரு இடத்த வாங்கிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து இதையும் உள்ளே வச்சுக்கலாம். இதையும் இப்போ வந்து உள்ளே வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் பச்சை கலர் மண் போட போகிறோம். ஏன்னா பச்சை கலர் வந்து அவ்வளோ ஸ்பெஷலிங். இப்போ வந்து போட்டோன்னா இது வந்து வின்டர் சீசன் நினைக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு இந்த ஸ்ப்ரிங்கி சீசன் நினைக்கிறேன். ஸ்ப்ரிங்கி சீசன்னா என்னன்னு தெரியாது. அதை கொட்டும்ல அந்த இதெல்லாம் அது மாதிரி நினச்சிப்பாங்க. ஏன்னா ரொம்ப புல்வெளியாக இருக்கணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எடிட் மோடில் இப்போ வந்து நம்ம வந்து 6வது லெவலையும் இந்த 5வது லெவலையும் முடிக்க போகிறோம். செகண்ட் பார்ட்டில் வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து எத்தனை லைக் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் வந்து செகண்ட் பார்ட் வந்து இன்றைக்கே ரெடி பண்ணி போட்டுடுறேன். ஏன்னா இது வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்தது வந்து நான் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணது இந்த வீடியோ. அதனால் உங்களுக்கு வந்து நான் எதனால் வீடியோ போட முடியலன்னா வந்து ஃப்ரீ ஃபயருக்கு இன்னும் 5 லைக் வரல. 5 லைக் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 5 லைக் ஆனால் நேற்று வரல, இன்றைக்கி தான் வந்திருக்கு, ரீச் ஆகிருக்கு 5 லைக்கு. அது முக்கியமாக என்னோடது வந்து அந்த சேனல்லலாம் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவே 130 வியூஸ் போச்சு. அது முக்கியமாக 13 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அந்த ஒரு வீடியோ போட்டதுக்கே. அப்படியே நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட் நீங்கள் பண்ணணும். ஏன்னா வந்து இதனால தான் இப்போ வந்து கேரட்டு பால் 2 கேரட்டும் ஒரு பால் வந்து நம்ம இப்போ லோட் பண்ணணும். இப்போ வந்து இந்த கேரட்டை நம்ம லோடு பண்ணி முடிச்சிடலாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த இதை தான் நம்ம வந்து லோட் பண்ணணும். இப்போ போய் நம்ம வந்து இந்த மாடிக்கிட்டலாம் போய் பார்க்கணும். மாடிக்கிட்ட டவுன்ஷிப் 5வது லெவலில் முடிக்க போகிறேங்க. இருங்க, நம்ம வந்து எடுக்கணும். 1 ரூபா கொடுத்துர்லாம், 1 ரூபா இதுக்கும் கொடுத்துர்லாம், இதுக்கும் 1 ரூபா கொடுத்துர்லாம்னு நினைக்கிறேன். இல்லை வேணாம். இப்போ வந்து பால் எதுவும் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். என்னங்க பால் வரல, லோட் பண்ணுடா, லோட் பண்ணு. நான் ஒரு லூஸ், அந்த பாலை எடுத்து வைக்காமே வந்துட்டேங்க. லெவலப் ஆகிட்டோம், 1 ரூபா காசும் வந்துருச்சு, லெவலப்பும் ஆகிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். 1 ஸ்டார் வந்துட்டோம். திருப்பி அது தொட சொல்லுது, என்னன்னு தெரில. இதெல்லாம் நம்ம இது பண்ணணும் போலையா. இது வேணாம், நம்ம வந்து இவனை கொடுத்துக்கலாம். ஏன்னா விளையாடுறது வந்து பிரதர்
பிரதர்ஸ் பிளேயிங்கில் தான் இது வந்து வரும். இந்த கேமுக்கு வந்து ரேட் வந்து நான் இப்போதைக்கு கொடுக்க மாதிரி விரும்பலை. இதுக்கு மேலே வந்து இதை வந்து நம்ம வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு ரேட்டிங்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். ரேட்டிங் வந்து கொடுத்தோன்னே வந்து நாம் வந்து இதில் வந்து ஜிஎம்எல் ஆட் பண்ணலான்னு இருக்கோம். உங்களுக்கு வந்து ஓகேன்னா வந்து நீங்கள் சொல்லுங்கள், ஜிஎம்எல் ஆட் பண்ணிடலாம். இதுலேருந்து இங்கிட்ட வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிடலாம். இது நிறையா இருக்கிற பொல்யூஷன் இடத்துல வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கோம். ஏன்னு உங்களுக்கு தெரியும், இதில் வந்து நிறைய இடம் வாங்கணும். இந்த இடத்துல கட்டிடலாம். ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிடலாம். அது முக்கியமாக இப்போ வந்து ஒரு இடத்த வாங்கணும். நம்ம எப்படியாச்சும் ஒரு இடத்த வாங்கணும். இப்போ வந்து நம்ம அந்த 6வது லெவலில் கொஞ்சம் முடிச்சிருக்கோம். அடுத்தது கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து வீடு கட்டணும். இது வந்து முடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அப்புறம் வந்து 90 பேர் வந்துடுவாங்க. 90 பேர் வந்தோடனே அப்புறம் வந்து இன்னும் ஒரு 5 பேர் தான். 90 பேர் இல்லைங்க, 85 பேர் தான் வந்துடுவாங்க. 85 பேர் வந்தோடனே நம்ம வந்து இருங்க திறந்தோடனே 10 பேருங்க, 10 பேருன்னு நினைக்கிறேன். 10 பேர் 90 பேர் வந்துட்டாங்க. குட்டி வீட்டில் 10 பேர் இருக்காங்க. குட்டி வீட்டில் வெறும் இப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டேங்க்ஸ் ஏறி இருக்கும். வந்துருச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து 95 பேர் வரதுக்கு வந்து என்னென்ன 90 பேர் வந்துட்டாங்க. 95 பேர் இப்போ வந்து 4 கொடுத்தோன்னா இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் முடிச்சுருவாங்க. இல்லைங்க, 95 பேர் வேணும். ஒரு 5 பேர் வேணும். 95 பேர் வரதுக்கு என்ன வேணால் பண்ணணும். இப்போ வந்து 25 பேர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ஹாஸ்பிட்டலையும் கட்டி முடிச்சிடும் கொஞ்சம் நேரத்தில். இதில் வந்து 4 கொடுத்துட்டோம். நம்மக்கிட்ட இனிமேல் 3 காசு தாங்க இருக்குது. அந்த இடத்தையும் வாங்கிட்டோம். இப்போ 95 பேரும் வந்துட்டாங்க. இப்போ அதான் நம்ம வீடு மட்டும் கட்டினா போதும் அந்த இடத்துல. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கேமை முடிக்க போகிறோம். அந்த கேம் முடிக்க போகிறோன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முடிக்க போகிறோம். சரி, இது வந்து இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஃபீல்டு வந்து நம்ம இது பண்ணிடலாம். இன்னொன்று வச்சு இது வந்து 5 HP ஏறி இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு ஹவுசிங் கட்டணும்னு நினைக்கிறேன். இது கட்டணுமா? பார்க்கிங் லேண்ட். அந்த நடுவில் ஒரு இடம் இருக்கும் பாருங்களேன், அந்த இடம் அழகாக இருக்குது. அந்த இடத்துல கட்டிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நிறைய வீடு வந்து அழகழகாக கட்டியிருக்கோம்லாம் இல்லை, சும்மா வந்து கொஞ்சம் முடிச்சுட்டோம். இப்போ வந்து நம்மக்கிட்ட இந்த 0 காசு தாங்க முடிக்கும் போது கரெக்டாக 0 காசு ஆயிடுச்சு. வந்து 105 பேர் வந்துட்டாங்க. 50 ரூபா கேட்குது. இந்த இடத்த வாங்கலாம். சரி, இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஜூம் இந்த பிட்டில் காட்டுறேன். வந்து உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பேங்க் இது வேணுமோ இதெல்லாம் வேணாம். வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.